ஏதாவது பேசுப்பா, தயவு செஞ்சு நீ ஏதாவது பேசுப்பா. உன் மனசுல இப்படி கோவத்தை அடக்கி வைக்காத, என் கூட பேசுப்பா. அப்பதான் உன்னோட பாரம் குறையும். என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறையாது பாட்டி. அதோடயே வாழ வேண்டியதுதான். இதெல்லாம் ஏன் கூடயே ஏன் நடக்குது பாட்டி? எல்லாரும் எனக்கு ஏன் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த தடவை பிரக்யாவை என்ன ஏமாத்திட்டாலே பாட்டி. அவளோட பேரு, அவளோட முகம் எல்லாமே என்ன ஏமாத்திருச்சு பாட்டி. ஒருவேளை இவ என்னோட பிரக்யா இல்லைன்னா அப்ப என்னோட பிரக்யா எங்க இருக்கா? அவ எந்த நிலைமையில இருப்பா பாட்டி? அவ நல்லதானே இருப்பா. இத பாரு அபி, அவ எங்க இருந்தாலும் சரி நல்லாதான் இருப்பா. அது மட்டும் இல்ல அபி, நம்ம வீட்டுல நடந்தது கூட நல்லதுக்காகத்தான் நடந்திருக்கு. உன் மனசுல பிரக்யாவுக்காக அன்பு இருக்குல்ல, அந்த அன்புதான் உன்னை இப்ப ஏமாறாம காப்பாத்தி இருக்கு. இல்லனா உன்னோட பிரக்யா எங்க இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் சொல்லு? அவ உனக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பா அபி. நம்மளோட பிரக்யா நிச்சயமா வந்துருவா. உன்னோட எதிர்பார்ப்பு நிச்சயம் வீணா போகாது. பாட்டி சொல்றத நம்பப்பா. என்ன எவ்வளவு காத்துட்டு இருக்கிறது பாட்டி? அவ வருவா, ரொம்ப சீக்கிரமா வந்துருவா. நம்பிக்கை இழக்காத அபி. அவரோட போன் போக மாட்டேங்குதே. மீட்டிங் டைம்ல போன் ஆஃப்ல இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இந்நேரத்துக்கு அவரோட மீட்டிங் முடிஞ்சிருக்கணுமே. அப்புறம் ஏன் போன் போக மாட்டேங்குது? அவரால தான் ஏதாவது பண்ண முடியும். இங்க பாருங்க சார், யூ டோன்ட் worry about anything. நாம எத்தனை வருஷமா ஒண்ணா ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன சார்? நெகோசியேஷன் that will be taken care of. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். வாவ், போனை எடுங்க பிரபா, ப்ளீஸ் எடுங்க. உங்ககிட்ட நான் ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசணும். ஓகே, just give me a second, please. என் ஒய்ஃப் தான் ஃபோன் பண்றாங்க. அது ஒண்ணும் இல்ல, அவங்க விரதத்துல இருக்காங்க. பட் நான் இப்போ இங்க இருக்கேன். நான் உங்ககிட்ட பேசிட்டு வந்துடுறேன். I'll see you later. Yeah, sure. Thank you. Nice meeting you. Hey, I'm so sorry. Actually நான் இங்க வந்ததுல இருந்தே எனக்கு ஏகப்பட்ட வேலை தான் பிஸியா இருந்துட்டேன். சரி, அதெல்லாம் விடு. நீ முதல்ல ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? என்னங்க நீங்க ப்ளீஸ் பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். இங்க பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சுங்க. ப்ராப்ளமா? என்னாச்சு? இங்க பாருங்க, இப்ப நீங்க உடனே கிளம்பி இங்க வாங்க ப்ளீஸ்ங்க. லேட் பண்ணாதீங்க, சீக்கிரமா வாங்க. எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ப்ளீஸ்ங்க வாங்க. ஏய் ரிலாக்ஸ் த்ரிஷா, காம் டவுன். முதல்ல என்ன நடந்துச்சுங்கறத தெளிவா சொல்லிடு. நான் கடைசியா உனக்கு ஃபோன் பண்ணும்போது கூட அங்க என்ன ப்ராப்ளம் இல்லன்னா, ஆனா இப்போ சடனா என்னாச்சு? வீட்ல எல்லாரும் ஓகே தானே? எதுவும் ஓகே இல்ல. அந்த கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, எனக்கு இப்பவே நீங்க கிளம்பி வரணும். என்னால இதெல்லாம் தனியா ஃபேஸ் பண்ண முடியாதுங்க. த்ரிஷா, உன்னால எதை தடுக்க முடியாதுன்னு சொல்ற? முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. கம் ஆன். அது வந்து அபியா நான் அக்காவை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாருங்க. என்ன? அபி நம்ம பிரக்யா? த்ரிஷா, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? அபி எதுக்காக அப்படி பண்ண போறான்? அந்த ஆலியாவும் தனுவும் அபியா கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வீட்ல நம்ம கூட இருந்தது பிரக்யாக்கா கிடையாது, பிரக்யாக்கா மாதிரி இருக்க பொண்ணின்னு. த்ரிஷா, நீ என்னதான் சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு த்ரிஷா, ஜஸ்ட் காம் டவுன். நடந்ததையெல்லாம் ஒண்ணு விடாம எனக்கு சொல்லு. இருங்க, நான் சொல்றேன் ஃபுல்லா. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அக்கா எதுவுமே வாயை திறந்து பேசல. அதனாலதான் அபியன் அவங்க கிட்ட நீ பிரக்யா இல்லனா இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டாரு. அவங்க எதுவுமே பேசலையா? அக்கா எதுவுமே வாயை திறந்து பேசல. ஆலியாவும் தனுவும் சேர்ந்துதான் இந்த மாதிரி வேலையை பண்ணிருக்காங்கன்னு அக்கா என்கிட்ட சொல்லிருக்காங்க. ஆனா அக்கா இப்ப எதுவும் பேசாம இந்த பழியெல்லாம் எதுக்கு தலையில தூக்கி போட்டுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி, அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அவங்க ரூம்ல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேக்க பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா த்ரிஷா, இதெல்லாம் எப்படி பாசிபிள்? இந்த பிரக்யாவே இல்லன்னா? கண்டிப்பா இல்ல. இது நிச்சயமா ஆலியா தன்னுவோட பிளானா தான் இருக்கணும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, பிரக்யா அந்த இடத்துல எதுவுமே பேசலையா? அவங்க அபிக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் எவ்வளவோ தியாகம் பண்ணவங்களாச்சு. அவங்க ஒரு வார்த்தை கூட பேசலையா? ஆலியாவையும் தனுவையும் அவங்க திட்ட கூட இல்லையா?
அவங்க அபிகிட்ட ஒரு வார்த்தை கூடவா சொல்லல? ஆலியாவும் தனுவும் சேர்ந்து ப்ராப்பர்ட்டியை திருட பிளான் பண்ணாங்கங்கறத சொல்லிருக்கணும். ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸையாவது அவங்க கிட்ட காட்டியிருக்கணும். நான் பிரக்யா கிட்ட எல்லார்கிட்டயும் எல்லாம் உண்மையை சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டேன். ஆனா அவங்க எதுக்காக ஆலியா தனு பண்ணதை வீட்ல சொல்லாம மறைக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குதுங்க. ஒருவேளை அப்படி இருந்தா எனக்கு கன்ஃபார்மா தெரியும் பிரக்யா ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்காங்க. அந்த ஆலியாவும் தனுவும் தான் அவங்கள ட்ராப் பண்ணி வச்சிருக்கணும். பிரக்யா உண்மையை சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு வகையில அவங்கள ட்ராப் பண்ணிருக்காங்க. என்னமோ ஒரு ட்ரிக் பண்ணி பிரக்யா வாய் அடைச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் துணிஞ்சு இந்த பழிய போட்டிருக்காங்க. அப்படி கூட இருக்கலாம். ஆனா எனக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க. நீ அவங்கள ஸ்டாப் பண்ணி வை, நான் இப்பவே வந்துடுறேன். நான் மட்டும் எப்படி அவங்கள தனியா தடுக்க முடியும்? அப்படி தடுத்தாலும் நான் என்னன்னு சொல்லுவேன்? நீங்க இங்க இருந்தாலாவது அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது தடுப்பீங்க. ஆனா என்னால எப்படி முடியும்? நீங்க தயவு செஞ்சு வந்து இந்த சிச்சுவேஷனை எப்படியாவது ஹேண்டில் பண்ணுங்க ப்ளீஸ். ஒருவேளை நீ என்னோட பிரக்யா இல்லைன்னா நீ என் கூட இருக்கிறதுக்கும் என் பக்கத்துல நிக்கிறதுக்கும் உனக்கு அருகதையே கிடையாது. இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க கூடாது. நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். நீங்க கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. நீங்க என்கிட்ட அத்தனை தடவை கேட்டதுக்கு அப்புறமும் நான் எதுவுமே சொல்லல, அமைதியாவே இருந்தேன். வேற என்ன பண்ணுவேன்? எனக்கு வேற வழி தெரியல. உங்களுக்கு என்னால எந்த பதிலும் கொடுக்க முடியாது. நான் தான் உங்களோட பிரக்யாங்கிற விஷயத்த என்னால உங்ககிட்ட சொல்ல முடியல. நான் இந்த உண்மையை சொல்லணும்னா அதுக்கு இன்னொருத்தங்க வந்தாகணும். இதுல 2 அப்பாவே குழந்தைங்களோட உயிர் சம்மந்தப்பட்டிருக்கு. நான் அவங்க உயிரை எப்படி பிரச்சனையில மாட்டி விடுறது? நாம இந்த 2 பொம்மைங்களையும் சேர்த்து வச்சிட்டோம். ஆனா இப்ப நாம பிரியறோம். நீங்க என்ன நம்பிருக்கலாம் இல்லைங்க? நான் எதுவும் சொல்லல. ஆனா நீங்க என் கண்ணை பார்த்து புரிஞ்சுக்கலாம்ல. நீங்க என் கண்ணை பார்த்தே நான் மனசுல என்ன நினைக்கிறேன்னு கண்டுபிடிச்சிடுவேன்னு சொன்னீங்க. ஏன் இன்னைக்கு அந்த மாதிரி என் கண்ணை பார்த்து உங்களால புரிஞ்சுக்க முடியல? நான் டூப்ளிகேட் இல்லைன்னு ஏன் நீங்க புரிஞ்சுக்கல? நான் உங்க பிரக்யா தாங்க. நீங்க என்ன நம்புறதை விட்டுட்டு எப்படி அந்த ஆலியாவை நம்புனீங்கன்னு தெரியல. ஏன் எப்பவுமே நீங்க அவ சொல்றதையே நம்புறீங்க? ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. உங்களோட நம்பிக்கை தான் என்னோட தைரியமே. நான் எப்பவுமே உங்களோட நம்பிக்கையை மட்டும் இழக்கவே மாட்டேன். இப்ப என்னால உண்மை என்னன்னு சொல்ல முடியல. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் சொல்லியே தீருவேன். பொன்னியும் அவ பசங்களும் எப்ப எனக்கு நல்லபடியா கிடைப்பாங்களோ அப்ப உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். அப்ப நீங்க நான் சொல்ற எல்லாத்தையும் நம்புவீங்க. இப்ப நாம பிரிஞ்சுதான் இருக்கணும். வேற வழியே இல்லைங்க. அதான் எப்பவுமே பாட்டி சொல்லுவாங்கல்ல. ஆமா பாட்டி, பாட்டி வேணா எனக்கு உதவி செய்யலாம். கண்டிப்பா நான் சொல்றது அவங்க கேட்பாங்க. என்ன அவங்க நம்புவாங்க. ஆமா, நான் அவங்கள பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி ஆகணும். இந்த ஆலியாவும் தனுவும் இங்க இல்ல. இப்ப நான் பாட்டிக்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடலாம். இதெல்லாம் ஆலியா தனுவோட பிளான் தான். நான் உண்மையான பிரக்யான்னு சொல்லிடலாம். இது எப்படி சாத்தியம்னு புரியல. ஒரு போலியான பிரியா எங்க கூடவே இத்தனை நாள் இருந்திருக்கா. எங்க யாருக்குமே சந்தேகமே வரலையே. யாராவது இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண முடியுமா என்ன? நீ அங்கேயே நில்லு. பாட்டி, ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. நான் சொன்னதை கேட்கலையா உனக்கு? என் ரூமுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? எனக்கு தெரியும் பாட்டி, நீங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க. நீங்க என் மேல கோவமா இருக்கிறதுக்கு காரணம் நான் பொன்னின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பாட்டி, நான் பொன்னி கிடையாது. நான் பிரக்யா. நான் உங்களோட பிரக்யா. வாய மூடு. இன்னொரு வார்த்தை பேசின அவ்வளவுதான். நீ எல்லாரையும் எவ்வளவு ஏமாத்தணும்னு நினைச்சியோ ஏமாத்திட்ட. நீ ஒரு டூப்ளிகேட்டா இருந்து என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சியோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்ட. முதல்ல இங்க இருந்து போயிடு. நீ சொல்ற கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல, புரிஞ்சுதா? பாட்டி ப்ளீஸ், நீங்க தயவு செஞ்சு நான் சொல்றத நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன். ஏன்னா நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். அது எல்லாத்தையும் தான் நீ இப்ப உடைச்சிட்டியே. சரி, என்னோட நம்பிக்கையை நீ விட்டு தள்ளு.
நீ அபியோட காதல கொஞ்சம் கூட மதிக்கல. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? நீ இன்னொருத்தனோட வாழ்க்கையில இப்படி அநியாயமா விளையாடி இருக்கியே. நீ இவ்வளவு நாள் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கல, உனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்குமே. என் அபி பிரக்யாவை அவனோட உயிருக்கு மேல காதலிக்கிறான்னு அவன் காதல பயன்படுத்திக்கிட்டு அவனை ஏமாத்துறேன்னு தெரிஞ்சதுன்னா அவன் எவ்வளவு வருத்தப்படுவான்னு யோசிச்சியா? பாட்டி, அவர் என்ன எவ்வளவு காதலிக்கிறாருன்னு எனக்கு தெரியும் பாட்டி. நான் யாரோட வாழ்க்கையிலயும் விளையாடல பாட்டி. நீங்க கூட்டிட்டு வந்த அதே பிரக்யா தான் நான், என்ன நம்புங்க. இந்த வீட்டோட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சா அதே பிரக்யா தான். நீங்க என்ன இவ்வளவு தூரம் நம்பிட்டீங்க, தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை நம்புங்க ப்ளீஸ். பிரக்யா மாதிரி 4 வார்த்தை நல்லா பேச கத்துக்கிட்ட. இப்படி பேசினா மட்டும் நான் உன்னை பிரக்யா நம்பிடுவேனா? இங்க பாரு, நீ எவ்வளவு நினைச்சாலும் பிரக்யாவா ஆக முடியாது. பிரக்யா மாதிரி ஆகிறத விடு, அவ கால் தூசிக்க கூட நீ சமமாக மாட்ட. பாட்டி, இங்க பாருங்க, நீங்க என் மேல எவ்வளவு கோவப்படணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்புறமா கோவப்படுங்க. இப்ப நீங்க நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. நான் நீ சொல்றது எதையும் நம்புறதாவே இல்ல. நீ எப்ப பேசணுமோ அப்ப நீ உன் வாயை மூடிக்கிட்டு இருந்தல. உன்னை நான் எவ்வளவு நேரம் கெஞ்சினேன். இங்க பாருங்க, நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒருத்தங்க உதவி தேவை. அது நீங்க தான். நீங்க பிரக்யாக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க என்ன அவளோட டூப்ளிகேட்னு நினைக்கிறீங்கல்ல? அவளோட டூப்ளிகேட்டுக்கு நீங்க ஒரு தடவை ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஹெல்ப்பா? நான் எதுக்கா உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நான் பிரக்யாவுக்கு எதுக்கா எப்பவுமே ஹெல்ப் பண்ணுவேன் தெரியுமா? ஏன்னா அவ என் அபியா அவ உயிரை விட அதிகமா நேசிப்பா. அவ எப்பவும் உண்மையா இருப்பா. அவ உன்ன மாதிரி வேஷம் போடுறவ ஏமாத்துக்காரி கிடையாது. ஆனா பாட்டி, நான் தான் பிரக்யா. நீங்க இத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இத பாருமா, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. போதும், உன் நாடகத்தை நிறுத்து. நீ சொல்றது எதையும் நான் நம்புறதாவே இல்ல. என் மேல உனக்கு கொஞ்சமாவது கருணை இருந்துச்சுன்னா, கொஞ்சமாவது தப்பு பண்ணிருக்கோங்கிற குற்ற உணர்ச்சி உனக்கு இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போயிடு, தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காத. போயிடு. பாட்டி ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. நான் தான் பிரக்யா. இதெல்லாம் ஆலியா தன்னோட பிளான் தான். அவங்க என்ன எல்லாரும் முன்னாடியும் மட்டன் தட்டணும்னு பாக்குறாங்க, வேற எதுவும் இல்ல. அவங்க ஒண்ணும் பிளான் பண்ணல, நீ தான் பிளான் பண்ணிட்டு இருக்க. நீதான் சொல்றல, பொண்ணு இல்ல என்ன மாட்டி விட்டு இருக்காங்கன்னு. எல்லாரும் முன்னாடி ஏன் அந்த விஷயத்த சொல்லல? ஏன் அங்க வாயை மூடிட்டு நின்ன? ஏன்னா உனக்கு தெரியும், நீ அங்க வாயை திறந்தேன்னா ஆலியாவும் தனுவும் உன் திட்டத்தை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு. ஏன் நீ இப்ப இங்க வந்து இதெல்லாம் என்கிட்ட சொல்றேன்னா, ஆலியாவும் தனுவும் இங்க இல்ல. அவங்க இங்க இருந்தா உன்னால பேசியிருக்கவே முடியாது. எனக்கு எல்லாமே நல்லா புரியுது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நீ சொல்றத நான் கேட்க விரும்பல. பாட்டி, ஒரு தடவை நான் சொல்றத நீங்க முழுசா கேளுங்க, அதுக்கப்புறம் என் மேல கோவப்படுங்க. போதும். இப்ப நான் எதுவும் கேட்க விரும்பல. நான் தான் கேட்க தயாரா இல்லன்னு சொல்றேன். நீ எதுக்கா பேசிட்டு இருக்க? நீ சொல்ல வேண்டியதை கீழே சொல்லி முடிச்சுட்ட. உனக்கு எதிரா இருக்கிற ஆதாரம் எல்லாத்தையும் நாங்க கீழே பார்த்து முடிச்சிட்டோம். இனிமே எங்களை ஏமாத்த முடியாது. அதனால நீ சொல்ற எதையும் நான் கேட்க விரும்பல. வாயை மூடிட்டு இங்க இருந்து போயிடு. போ. பாட்டி ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க பாட்டி. நீ பிரக்யா இல்ல, அவளோட டூப்ளிகேட். நான் சொல்றத கேளுங்க பாட்டி. நீ அவளோட டூப்ளிகேட் தான். நீ ஏமாத்துக்காரி. மை போட்ட கண்ணால கட்டி இழுத்து போறாளே, அவ போகும் பாதையில உசுர கொண்டு போறாளே. கேட்க மாட்டேன். நீ எதுவும் சொல்லலன்னு வச்சுக்க, உன்னோட இந்த அமைதிய நான் சம்மதம். நானும் காத்திருந்தேன், அது தெரிஞ்சுமா போன. என் கண்ணுக்குள்ள நீ வந்து எப்ப நுழைஞ்ச, உன்னை பார்த்த பிறகு அடி நானும் தொலைஞ்சேன். உன் கண்ணு மைய நீ கொஞ்சம் கசக்கையில என் மயக்கம் கொஞ்சம் தெளிதடி. நீ போகும் பாதை எங்கோ உசுறு போகுதடி. நாங்கத்தும் புலம்பல் சத்தம் உனக்கு கேக்குதடி. அடிமைய போட்டு என்ன கவுத்து புட்ட, என் மனச உடைச்சு அடி கிழிச்சு புட்ட. அடி வேற யாரும் இல்ல உன்ன போல, நான் வாழ போறேமோ நினைப்பார. மை போட்ட கண்ணால கட்டி இழுத்து போறாளே. இப்ப நான் காமிச்ச ப்ரூஃப்லயே உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், இவ பொன்னிதான். உசுர கொண்டு போறாளே. என்ன இதெல்லாம்? அவ பிரக்யான்னு சொல்லி என்னை எப்படி ஏமாத்த முடியும்? அவளோட முகம் பிரக்யாவோட முகம் மாதிரி இருக்கலாம், ஆனா அவகிட்ட இருக்கிற ஃபீல் இருக்க கூடாதுல்ல. ஆனா அது அவகிட்ட இருக்கே. அப்ப எங்க தப்பு நடந்திருக்கு? அவ பிரக்யா இல்ல இன்னொருத்தின்னு எனக்கு எப்படி தெரியாம போச்சு? இங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் நான் உங்களோட பிரக்யா இல்லதான். எனக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு கூட அருகதை இல்ல. ஆனா ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. அவ என்கிட்ட போய் சொல்லிருக்கான்னு சொன்னாங்க, ஆனா இன்னைக்கு அவளோட கண்ணில் பார்த்தா அது தெரியலையே.
நான் இன்னைக்கு அவளோட கண்ணில், பிரக்யாவோட கண்ணில் தெரியற அதே உண்மையை தான் பார்த்தேன். அவளோட வாய் வேணா போய் சொல்லிருக்கலாம், ஆனா அவ கண்ணில் எனக்கு உண்மை தெரிஞ்சதே. அந்த பொண்ணு யார்? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு தடவை என் கூட பேசவாது வருவீங்கன்னு தெரியும். தப்புதான், ஒத்துக்கிறேன். நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் மறைச்சு பெரிய தப்பு பண்ணிருக்கேன். உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இந்த டைம்ல நீங்க மட்டும் எனக்கு உதவியா இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். தப்பு ஒரு தடவை தான் நடக்கும். அடிக்கடி நடந்தா அதை முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க. இப்ப நான் உனக்கு 2வது தடவை வாய்ப்பு கொடுத்தனா நீ மறுபடியும் என்னை ஏமாத்துவ. அதனால நீ இங்க இருந்து போயிடு. இது பாரு, உனக்கு எதுக்கு டைம் வேணும், எவ்வளவு டைம் வேணும், இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஆனா நீ யாரு, எதுக்கு வந்த, உனக்கு என்ன வேணும், இது எதுவுமே தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாத. நான் இது எதுவும் கேட்க விரும்பல. எனக்கு என்னோட பிரக்யா மட்டும்தான் முக்கியம். நீ என்னோட பிரக்யா இல்ல. நீ இப்ப பண்ணிருக்கியே, இது மாதிரி எல்லாம் பண்ணணும்னு பிரக்யா என்னைக்குமே நினைக்க மாட்டா. நீ அவளோட டூப்ளிகேட்னு சொல்லிக்கிறதுக்கு கூட லாய்க்கு இல்ல. உன் முகம் வேணா அவள மாதிரி இருக்கலாம், ஆனா மனசு மட்டும் அவளோடது கிடையாது. இது பாரு, நான் உன்ன மாதிரி பொண்ணுங்களை பார்க்கும்போது என் பிரக்யா உங்களை மாதிரி கிடையாதுன்னு நான் அவளை இன்னும் லவ் பண்ண ஆரம்பிப்பேன். எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ண? பணத்துக்காகவா? பணத்துக்காக யாரோ தெரியாத ஒரு ஆம்பளையோட அவனோட ரூம்ல நான் ஏன் உன்கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்? உன்கிட்ட நான் ஏன் என்னோட பிரக்யாவை பத்தியும் என்ன பத்தியும் பேசணும்? உங்க 2 பேரோட முகம்தான் ஒண்ணு, ஆனா குணம், நீ நினைச்சாலும் அவளோட குணம்லாம் உனக்கு வராது. நீ என் பிரக்யாவே இல்லைன்னும் போது எதுக்காக நீ என் முன்னாடி நின்றுட்டு இருக்க? Just leave. ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் ஃபார் யூ நவ். நீ அதிகமா கஷ்டப்படல, நானும் அதிகமா கஷ்டப்படல. 2 பேரும் ஈக்குவலா பண்ணிருக்கோம். ஓகே, ஃபைனலி அந்த பொண்ணி இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுல நம்ம சக்சஸ் பண்ணிட்டோம் தனு, இல்லையா? we made it. உனக்கு மட்டும் இல்ல தனு, எனக்கு அவன் முகத்தை பார்க்க பிடிக்கல. அப்படியே அந்த பிரக்யாவை உரிச்சிட்டு வந்திருக்கா. You know what, ஆலியா? இனி நாம அவளை பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா அபி அவளை திரும்ப பார்க்காம இருக்கணும். மறுபடியும் அவளை பார்த்து இவதான் என் பிரக்யான்னு சொல்லிட போறான். அப்பதான் என் ரூட் கிளியர் ஆகும். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அட ஏன் மெதுவா வரீங்க? வேகமா வாங்க வாங்க, உங்களை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். என்ன அப்படி பாக்குற? எதுக்கு இப்ப உன்ன நீங்கன்னு கூப்பிடுறோமேன்னு பாக்குறியா? என்னன்னா எங்களுக்கே இப்ப ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருச்சு. நீ இப்போ பொன்னியா இல்ல பிரக்யாவா? என்னோட அண்ணியா இல்ல என் சக்காலத்தியா? இப்ப எதுவா இருந்தா என்ன? வாட் லைஸ் இன் தி நேம்? எங்க கிட்ட மறைக்காம சொல்லு. கொஞ்ச நாள் நீ அப்படியே உன்னை பிரக்யாவாவே நினைச்சுக்கிட்டல, அதனால உண்மையை சொல்லு. இப்ப நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அந்த பிரக்யாவா இல்ல பொன்னியா?
ஆலியா எதுவா இருந்தா என்ன ஆலியா, அவ என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். இவ நம்ம கையில சிக்கின பொம்மை, நம்ம கையில இருந்து நழுவி விழுந்து அவளா நிக்கணும்னு முயற்சி பண்ணா. இப்ப பாரு, சுக்கு நூறா உடஞ்சு முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு கிடக்குறா. இது உலக நியதி. வர்றவங்க ஒரு நாள் போய்தான் ஆகணும். உன்னை உருவாக்குனது நாங்க, அதனால நாங்க தானே உன்னை அழிக்கணும். அழிச்சிட்டோன்னே வச்சுக்கேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பிரக்யா மாதிரி நடின்னு சொன்னா பிரக்யாவாவே மாறிட்டியா? உன்னை பிரக்யான்னு நினைச்சுக்கிட்டதுனாலதான் அபி உன்கிட்ட அன்பா பேசினா நடந்துக்கிட்டான். ஆனா நீ அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்ட. நான் தான் உன்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னல, அபிய நான் தான் காதலிக்கிறேன், அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அதுக்கப்புறமா நீ அவனை காதலிச்சு அவனை நெருங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கனா உனக்கு எவ்வளவு தைரியம்? உன் ரேஞ்ச மறந்துட்டியா இல்ல உன் பசங்களை மறந்துட்டியா? ஓவரா மேல பறக்கணும்னு ஆசைப்பட்டல, அதான் இப்ப தரையில விழுந்து உன் மூக்க உடைச்சுக்கிட்ட. அண்ட் யூ நோ வாட் ஆலியா, இவ விழுந்ததுனால உடைஞ்சது இவ மூக்க மட்டும் இல்ல, இவ திமிரும் இவ ஆசைகளும் தான். இனி உனக்கு உன் பசங்களும் கிடைக்க மாட்டாங்க, அபியும் கிடைக்க மாட்டான். இவளுக்கு அண்ணா மேல எல்லாம் ஒண்ணு லவ் இல்ல தனு. அண்ணாவோட பணத்து மேலதான் லவ். ரோட் சைடுல சில்லறைக்காக வித்த காட்டுற ரோட் சைடு சில்லற பொண்ணு இவ.